பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹா. கண்ணன் கீதையில் பக்தியோடு கொடுக்கப்பட்ட எந்த எளிய பொருளையும் தான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன்னு உறுதி கூறுகிறார். பகவான் எவ்வளவோ உயர்ந்தவனாக இருந்தாலும் அவன் அத்தனையும் அடைந்து ஆசை நிரம்பினவனாக இருக்கிறபடியால், இனி அவன் அடைவதற்கு ஒன்றுமே இல்லாதபடியாலும் அடியார்களிடத்தில் எதையும் பெரியதாக அவன் எதிர்பார்ப்பதில்லை. உள்ளன்போடு எது சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதை ஆசையோடு ஏற்றுக்கொள்ளுகிறான் எம்பெருமான். ஆனால் அன்பில்லாமல் வேஷத்துக்காக எத்தனை கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டாலும் அதனால் பெருமான் திருப்தி அடைவதே இல்லை. திருவேங்கடவன் எத்தனையோ கோட்டீஸ்வரர்களுக்கும் காட்சி கொடுக்கிறார். அதே சமயத்தில் ஒன்றுமறியாதவராக இருந்த குறும்பருத்த நம்பி அவர் கொடுத்த மண் புஷ்பங்களையும் ஏற்றுக்கொண்டார். இப்படி எபெருமான் எல்லாருக்கும் சமமானவராக உள்ளார். கண்ணன் துவாரகை பட்டணத்தை ஸ்தாபித்து ஐஸ்வர்ய செல்வத்தோடே ஓஹோவென்று வாழ்ந்து வருகிறான். ஆனால் இதே கண்ணன் சாந்தீபனியிடத்தே குருகுலவாசம் செய்தான். அப்போது சுதாமா என்னும் அவனோட கூட படித்தவர். அவருக்கு தான் குச்சேலர்ங்கிற பெயர். நல்ல ஆடை கூட கிடையாது, உண்ண உணவில்லை, குடிக்க பால் இல்லை, தங்குமிடம் இல்லை. அவ்வளவு ஒரு தரித்திர தசையில் வாழ்ந்திருந்தார். அப்படிப்பட்டவருக்கும் கண்ணனுக்கு நடந்த நெருங்கிய உரையாடல், அவர் ஒன்றுமே கேட்காத போதும் அவருக்கு செல்வத்தை கண்ணன் அவ்வளவு தூரம் கொடுத்து உதவினது. இந்த கதை கேட்க கேட்க நம் உள்ளம் உருகும். இனி கண்ணன் திருவடிகளைத் தவிர மத்தொன்னில் புத்தியே போகாது. இதைத்தான் குச்சேலோபாக்கியானம் என்று கூறுவார்கள். நாம் இன்று தொடக்கமாக அடுத்த 2-3 நாட்களுக்கு குச்சேலோபாக்கியானத்தை தான் அனுபவிக்கப் போகிறோம். பாகவத புராணத்திலே 10வது ஸ்கந்தத்தில் 80வது அத்தியாயம் 81வது அத்தியாயம், இந்த ரெண்டுமே குச்சேலருடைய கதை. இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு இப்பவே பார்த்துடுவோம். உள்ளன்போட எது சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதை பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். வேஷம் போட்டு கொண்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி கோடிக்கணக்கில் கொண்டு போய் சமர்ப்பித்தாலும் அதனால் பெருமாள் திருப்தி அடைவதே இல்லை. நாம் எளியவர்களாக இருக்கலாம், ஆனால் அன்பால் வலியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எங்கும் பிறந்தவர்களாக வளர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இனி பிறவி வேண்டாமென்னு கண்ணன் திருவடிகளை ஆசைப்படுபவர்களாக இருக்க வேண்டும். இனி கதைக்கு வருவோம். 80வது அத்தியாயம். பரீட்சித்து சுகாச்சாரியரை பார்த்து கேட்கிறான். கேட்க கேட்க என் காதுகளுக்கு திருப்தி ஏற்படவில்லை, செவிகளார கேட்க வேண்டும். பகவானுடைய கீர்த்தி கனியை என் செவிகளார கேட்க வேண்டும். மேலும் அவன் என்னென்ன சரித்திரங்கள் செய்தார், என்னென்ன அத்புத கர்மங்களை சேஷ்டிதங்களை செய்தார் என்று கேட்கிறார். பகவன் யானி சான்யானி முகுந்தஸ்ய மகாத்மனஹ வீர்யாணி அனந்த வீரியஸ்ய ஸ்ரோதும் இச்சாமஹே பிரபோ. மேலே மேலே அனந்தன் புண்ணியன் எம்பெருமான். அந்த புண்ணிய ஸ்லோகனுடைய கதை எவ்வளவு நேரம் கேட்டால் தான் திருப்தி ஏற்படும்? எத்தனை முறை கேட்டாலும் திரும்ப திரும்ப இனிமையான கதையை கேட்க காதுகள் ஆவல் கொண்டிருக்கின்றன. அமுதத்தை வாயால் குடிப்போம், ஆனால் கதையாகிற அமுதத்தை காதால் தான் குடிக்க வேண்டும். மேலும் கோனு ஸ்ருத்வா அசகிருத்து பிரம்மன் உத்தம ஸ்லோக சத்கதாக விரமேத விசேஷஜ்ஞா விஷண்ணா காம மார்கணைகி. ஏதோ சிறு பிராயத்தே காமத்தின் வழி போகிறோம். கண்ட கண்ட உலக விஷயத்தை அனுபவிக்க ஆசை கொள்கிறோம். ஆனால் நாள்பட நாள்பட அதில் வெறுப்பு ஏற்பட்டுவிடும். பெருமானுடைய திருவடிகளில் தான் விருப்பம் ஏற்படும். அந்த விருப்பம் வர்ற வரைக்கும் தான் காலதாமதம். அந்த விருப்பம் ஏற்பட்டு போச்சு, இவ்வுலகத்திலேயும் ஆனந்தம், அவ்வுலகத்திலேயும் ஆனந்தம். இதை ஒத்தொத்தர அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அடுத்தே இன்னொரு 10 அத்தியாயம் முடிஞ்சதுன்னா 10வது ஸ்கந்தம் முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு 40-44 அத்தியாயங்கள் தான் பாகவத புராணமே முடிஞ்சிடும். அத்தோடே கீதையும் கேட்டு முடிச்சுடுவோம், பாகவத புராணத்தையும் கேட்டு முடிச்சுடுவோம். இப்போ இத்தனை நாட்களாக காதல கிருஷ்ண கதையை கேட்டுட்டு இருக்க முடியோ? ஏதானும் போர் அடிச்சு தானே? ஒன்றும் இல்லையே. சொல்றவருக்கும் இல்லை, கேட்கிறவருக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் கேட்க மாட்டோமா என்று தான் இருக்கிறது. இது கேட்கிறவனுடைய பெருமை இல்லை, சொல்றவனின் பெருமை இல்லை.
யார் பேசப்படுகிறானோ அந்த கண்ணனுடைய பெருமை. அதனால தான் அது எத்தனை நாள் கேட்டிருந்தாலும் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதரும் அப்போதைக்கப்போது என் ஆறாவமுதம்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஆறா அமுதப்பிரானுடைய கதையை கேட்கணும்னு பரீட்சித்துக்கு ஆசை. சாவாக்கு யயா தஸ்ய குணான் கிருணீதே, அதுதான் பேச்சு, அதுதான் வாக்கு. எது பெருமானுடைய குணங்களை பேசுகிறதோ அதுதான் நாக்கு, அதுதான் வாக்கு. கரௌச்ச தத் கர்ம கரௌ மனச்ச ஸ்மரேத். எது எது கைகள் தெரியுமா? பெருமானை நோக்கி கூப்பும் கைகள் தான் கைகள். எது மனம்? அவனை நினைப்பவைதான் மனம். வசந்தம் ஸ்திர ஜங்கமேஷு, எல்லாவிடத்திலும் உரையும் எம்பெருமானை எப்படி நம் மனத்தில் உரையாமல் போவார்? அவனை நினைக்காத மனம் ஒரு மனமாக இருக்குமா? ஸ்ருணோதி தத் புண்ணியகதாக சகரணக, எந்த காதுகள் அவனை கேட்குமோ அதுவே காது. அது தவிர மற்றதெல்லாம் ஏதோ ஓட்டை இருக்கிற பாம்பு புற்றுன்னு சொல்லலாமே தவிர, காதுன்னு சொன்னால் நீழ்வான் குரலுருவாய் நின்னிறந்து மாவலி முன் தாளால் அளவிட்ட தக்கணைக்க மிக்கானே தோளாத மாமணியை தொண்டர்கினியானே கேளா செவிகள் செவியல்ல கேட்டாமேன்னு திருமங்கியாழ்வார் போஷரன். மெய்யானை மெய்ய மலையானை சங்கேந்தும் கையானை தொழாக்கை கையல்ல கண்டாமே. பெருமான நோக்கி கை குவிக்க வேணுமே. திருமையத்து சத்தியமூர்த்தி பெருமாள் சத்திய க்ஷேத்திரத்திலே எழுந்தருள் இருக்கிறார். குடவர கோவில் மலைத்தாழ்வரையில பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார், மலையிலேயே இருக்கிறார். அப்பேற்பட்ட எம்பெருமான சேவிக்கச்சே கை கூப்பணுமா, நான் அவனைத்தான் பாட வேண்டுமாம். அப்படி இருக்கிறது தான் நாக்கும் கையும் என்னார். குலசேகரர் முகுந்த மாலையில பாடியிருக்கார். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோபத ஸ்ரீதரம் பாணித்வந்த்வ சமர்ச்சய அச்சுத கதாஹா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு. கண்களே பெருமானையே காண், காதுகளே அவன் சரித்திரத்தையே கேள், கால்களே ஹரேஹே கச்சாங்கிரி யுக்மாலயம், பெருமானுடைய சன்னிதானத்தை நோக்கி நடங்கோள், கைகளே அவனுக்கு அர்ச்சனம் பண்ணுங்கோள், மனதே அவனை சிந்திப்பாய், நாக்கே அவனை பாடிவாய், தலையே நிமிர்ந்திருக்காதே, பெருமானுக்கு முன்னால் அடிவீழ்ச்சி விண்ணப்பம் என்று விழுந்து வணங்கு. சிரஸ்து தஸ்ய உபயலிங்கம் ஆனமே தத்தேவ யது பஷ்யதி தத்தி சக்ஷு, அவனை பார்ப்பவைதான் கண்கள். அங்கானி விஷ்ணோரத தஜ்ஜனானாம் பாதோதகம் யானி பஜந்தி நித்தியம். பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை உண்டு அவன் அடியார்களுக்கு அவன் தொண்டு புரிகிறானோ அவனே ஆள். அப்ப அந்த பெருமான் கதையை மேல மேல கேட்க வேண்டாமா? அப்ப சூத்தர் பதில் சொல்றார். கேட்கறதெல்லாம் பரீட்சித்து கேட்டிருக்கார். சுக்கர் பதில் சொல்லணும். ஆனா இவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதே சூத்த பௌராணிக்கர் தானே சவுனகர் முதலானோருக்கு சொல்லிட்டு இருக்கார். அவர் பேசுறார். விஷ்ணுராதேன சம்பிருஷ்டா பகவான் பாதராயணிகி வாசுதேவே பகவதி நிமக்ன ஹிருதயோப்ரவீத். இப்படி விஷ்ணு கதையை கேட்கப்பட்டு சொல்லணும்னு சுக்கருக்கு ஆசை வந்து நாக்க தரங்கரிச்சே நாக்கு நிற்கிறதான், வாய் பேசுறதுக்கு வரல, தொண்டை கரகரத்து போறது. கண்ணனுடைய சேட்டித்தத்தில் ஆழ்ந்து போய் 2 நிமிஷம் அவகாசம் எடுத்துட்டார். கிடுகிடுகிடுன்னு பேசக்கூடியவர், ஆனா பேச முடியல. இந்த குச்சேல சரித்திரத்தை கேட்டுட்டு இப்படியும் கண்ணன் ஒத்தரிடத்திலே கலப்பனா என் அவர் விக்கித்து போய் நின்று போனார். அப்புறம் ஒரு மாதிரி தன்னை தேற்றி கொண்டு பேச ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணஸ்ய ஆசீத் சகா கஷ்டித் பிராமணோ பிரம்மவித்தமாக விரக்த இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியா. முதல்ல குச்சேலர் எப்படிப்பட்டவர்னு விளக்குகிறார். நிறைய ஸ்லோகங்கள் இந்த 2 அத்தியாயத்தில் இருக்கு. இதுல ஒரு ஸ்லோகமுமே சொல்லணும்னு அடியனுக்கு ஆசை தான். ஆனா அவ்வளவு நேரம் நமக்கு கிடையாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னன்னு சொல்றேன். கண்ணனுக்கு ஆத்மாவை போன்ற நண்பன், அவ்வளவு சிறந்தவன் ஒரு அந்தணன். தன்னுடைய புலன்களையெல்லாம் அடக்கினவர், மனத்தை அடக்கினவர். எதிர்ச்சயோபவன்னேன வர்த்தமானோ கிரகாசிரமி, கிரகஸ்தராத்தான் இல்லறத்துல தான் இருந்தார். ஆனால் கிடைத்ததை கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார். தஸ்ய பாரா குச்சேலஸ்ய க்ஷுக்ஷாமாச்ச ததாவிதா. ஆனால் அவருடைய மனைவி அவளும் மிக நல்லாள், இல்லத்தரசி. ஆனால் குழந்தைகளுக்கு பால் கொடுக்க காசில்லை, அவைகளுக்கு உடுக்க உணவில்லை, உண்ண வினையில்லை, உடுக்க உடையில்லை, தனக்கும் கிழிந்த புடவை, கணவனுக்கோ கிழிந்த வேஷ்டி. இப்படியே காலத்தை ஓட்டணுமா? நம் கணவருக்கு கூட படித்தவனாச்சே கண்ணன். 2 பேரும் தானே சாந்தீபனியின் இடத்துல பாடம் படித்தார்கள். அப்ப கண்ணன் அவரிடத்துல போய் ஏதானும் வாங்கிட்டு வரக்கூடாதா? கண்ணன் விட்டுடுவரா? நம்ம பர்த்தா கணவன் கண்ணனிடத்திலே போய் ஏதானும் வாங்கிட்டு வந்தா குடுத்தனத்தை நன்னா நடத்தலாமே என்று மனைவிக்கே உரிய கரிசனத்தோடே அந்த கவலையோடு அவள் பேசுகிறாள். பதிவிரதா பதிம்பிராக மிளாயதா வதனேனசா தரித்ரா சீதமானாசா வேப்பமானாபிகம்யச்ச நனு பிரம்மன்னு பகவதா சகா சாட்சாத் ஸ்ரீயப்பதி. கணவனே, உனக்கு யார் நண்பனோ அவன் லக்ஷ்மிக்கு கணவன் அல்லவா?
தன் திருமார்பிலேயே லக்ஷ்மியை உடையவராச்சே. லக்ஷ்மி கடைக்கண் பார்வை பார்த்தால் எந்த செல்வம்தான் கிட்டாது. அப்போ உன்னை நண்பனை போய் கேட்டு நீரதான் வாழ்ந்து வந்துடக்கூடாதா? தமுபைகி மகாபாக சாதுனாஞ்ச பராயணம் தாஸ்யதி திரவிணம் பூரி சீதத்தே தே குடும்பினே. நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே, நீர் போய் நின்னீர் என்றாலே வேணுங்கிற அளவுக்கு அள்ள குறையாத செல்வத்தை கண்ணன் கொடுப்பார். அவருக்கு என்ன செல்வத்து குறைவா? துவாரகா நகரத்துக்கே அதிபதி, சாத்வதர்களுக்கெல்லாம் பதி, எதுகுலத்துக்கே தலைவன், விஷ்ணு வம்சத்துக்கே ஏற்றம், போஜபதிக்கள் அத்தனை பேருக்கும் வைபவம். இப்பேற்பட்ட சக்கரவர்த்தி கண்ணன். அவனிடத்துல போய் நாம கேட்டு வாழ்ந்து வரக்கூடாதா? கிம்னு அர்த்தகாமான் பஜதோ நாத்தியபீஷ்டா ஜகத்குரு ச ஏவம் பார்யயா விப்ரோ பகுஷா பிரார்த்தித்தோ மிருது. யோசித்து பார்க்கிறார், யாரிடத்துல போய் இவள் என்ன கேட்க சொல்லுகிறாள்? எந்த எம்பெருமானிடத்தே ஞானத்தை பிரார்த்திக்க வேண்டுமோ, பக்தியை பிரார்த்திக்க வேண்டுமோ, வைராக்கியத்தை கேட்டு பெற வேண்டுமோ, யார் திருவடிகளுக்கு உபச்சாரம் செய்ய வேண்டுமோ அவனிடத்துல போய் சொத்து வேணும்னு இவ கேட்கிறாளே, நல்லவளாச்சே. இப்படி பேசக்கூடியவள் கிடையாதே. என்ன ஆயிற்று பெண்ணே? கண்ணனிடத்துல போய் என்ன சொத்தா கேட்க சொல்றாய்? செய்ய மாட்டேன் என்ன இவர் மறுத்து சொல்றார். அவ பதில் சொல்றா, நான் ஒன்றும் சொத்துக்கு ஆசைப்பட்டு கேட்க சொல்லலை. நம்ம குழந்தைகள் பால் இல்லாமல் தவித்தாலோ, நீர் ஆடை இல்லாமல் இருந்தாலோ அது உம்ம நண்பனுக்கு தானே குற்றம். தன் கூட படிச்ச ஒருத்தரை இவ்வளவு கஷ்டத்துல விட்டு வச்சிருக்கார் கண்ணன், என்ன அவருக்கு குற்றம் வந்துடாதா? ரொம்ப வேண்டியவர்களா இருந்திருப்போம், அவர்களால கூட முன்னுக்கு வந்திருப்போம். ஆனா இன்னைக்கு நாம முன்னுக்கு வந்துட்ட பிற்பாடு யாரால நாம முன்னுக்கு வந்தோமோ அப்படியே மறந்து போடுறோம் பாருங்க. இன்னைக்கு பல பேர் அப்படி இருக்கலாம், ஆனா கண்ணன் அப்படிப்பட்டவரா? அந்த குற்றத்தை நீரே கண்ணனுக்கு தேடி கொடுக்க கூடாது. மேலும் நான் எனக்காக கேட்கலையே, நம்ம குழந்தைகளுக்காகத்தானே கேட்கிறேன், போய்விட்டு வாரும்னு சொன்னாள். அயம் ஹி பரமோலாப உத்தம ஸ்லோக தரிசனம் இதி சஞ்சிந்திய மனசா கமனாய மதிந்ததே. யோசித்து பார்த்தார் குச்சேலர். கூச்சேல, சேலா சேலாங்கிறது துணி, கூச்சேல துணியே கிழிச்சல், கிழிஞ்ச துணி கட்டின்னு இருக்கிறவர். அவளும் கிழிந்த புடவை கட்டி இருக்கிறாள். மற்றதுக்கெல்லாம் கண்ணனிடத்துல நாம போகக்கூடாது. ஆனா நித்தியமே அவர் தரிசனம் கிடைச்சா எவ்வளவு நன்னா இருக்கும். நானோ ஏதோ ஊர்ல இருக்கேன், அவர் துவாரிகால இருக்கார், நம்ம ரெண்டு பேருக்கு நித்தியம் பார்த்துக்க முடியல, கண்ணனை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. இந்த மனைவி கேட்டிருக்கிறதுல ஒரு லாபம், கேட்கிற சாக்கு வச்சுன்னு கண்ணனை சேவிச்சுட்டு வந்து விடலாம் இல்லையோ. ஒரு நாள் அவரை நாம் தரிசிக்கலாமே. மனசை சமாதானப்படுத்தினுட்டார். சரி பண்ணே, நான் புறப்பட்டு போயிட்டு வரேன். இது சஞ்சிந்திய அப்பியஸ்துபாயனம் கிஞ்சித் கிரகே கல்யாணி தீயதான். கண்ணனை சேவிக்க போறச்சே கையில ஏதானு சமர்ப்பிக்கிறதுக்கு எடுத்துன்னு போக வேண்டாமா? பெருமாள் கோயிலுக்கு போனாலோ, வயோதிகர்களை சேவிக்க போனாலோ, வியாதி பீடித்தவர்களிடத்துல போனாலோ, இப்படி ஆச்சாரியனை சேவிக்க போனாலோ, குழந்தைகளை பார்க்க போனாலோ வெறுங்கை வீசிக்கொண்டு போகக்கூடாது. கையில ஏதானு வாங்கி எடுத்துன்னு போகணும். புஷ்பமோ, பழமோ, முந்திரி பருப்போ, பாதாம் பருப்போ ஏதோ வாங்கிட்டு போனோமோ இல்லையோ. கல்யாணி, ஏ பெண்ணே, ஏதானு நம்ம வீட்டில் கண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கான்னா? அவளுக்கு சிரிக்கிறது அழறதா தெரியல, ஒண்ணுமில்லேன்னு தான் கண்ணனிடத்துல வாங்கிட்டு வர சொல்றேன். இங்க ஏதானும் இருந்தா அதை நான் குழந்தைகளுக்கே கொடுத்துருக்க மாட்டேனா? இங்க என்ன இருக்க போறது? இருந்தாலும் கேட்டீர். எதிர்த்த வீட்டுக்கு ஓடினா ஒரு படி அவல் வாங்கி கொண்டு வந்தாள், பக்கத்து வீட்டுக்கு ஓடினா இன்னொரு படி அவல் வாங்கிட்டு வந்தா. கட்டின்னு இருக்கிற உடுப்பு அதுவே கிழிச்சல், அதிலிருந்து ஒரு சிறு துணியை கிழித்தாள். அந்த துணியில் 4 பிடி அவலை போட்டு, உங்கள் கண்ணனுக்கு இதைத்தான் என்னால் கொடுக்க முடியும், எடுத்து கொண்டு போங்கோள். எடுத்துனுட்டார். வெக்கத்தோட இடுப்புல சொருகின்றார். தன்னையும் பார்த்துக்கிறார். நரம்பு தெரியறது, எலும்பு தெரியறது. அப்படிதான் இவர் இருக்கார். ஆனா தன் உடம்ப பார்த்துக்கிறார், அதுவும் மோசம். ஆடையை பார்க்கிறார், கிழிசல். கையில எடுத்துட்டு இருக்கிறது அவல். இருந்தாலும் கிளம்பிவிட்டார். நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே, நம்ம கண்ணனை சேவிப்போங்கிற ஆசையோட புறப்பட்டார். நாமும் குச்சேலரோட கிளம்புவோம். என்ன அவருக்கு அனுபவம் கிடைச்சதுன்னு பார்ப்போம். ஒரு முக்கிய அறிவிப்பு.